Oh
சொல்லுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை புரிந்து கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களுடைய நாள் கழிவுள்ளே மகிழ்கிறோம். ஆண்டவரே எங்கள் உதவிகளை இருக்கிறதோ பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கும் இடையே உண்டாவதாக. கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாகவே உலகத்தில் படைத்து உலகத்தில் அனுப்புவதை குமாரன் கடவுளை பாவத்தை கலைத்து எல்லாவற்றையும் எதிர்கொள் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக நீதிக்காக பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்கள் வழியில் கடவுளை நம்மை கொடுக்கிறவரே போற்றுவோம். பிதாவுக்குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா உணர்வையும் உண்டாவதாக. ஆமென். நமது பாவங்களை ஆனந்தனை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய பாவங்களை கழிக்கிறார். பாவங்களை கொண்டு எந்த அநீதியும் நீங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் நல்லதோடு வீடியோடு உள்ளது. நாம் எழுதுகிறது என்று போகும் தகவலே கருத்துருவாகவும் உங்கள் பாவையும் பாவம் செய்யும். உங்கள் மகனை சொல்லப்படுவதற்கு நாம் பாவம் எப்போதைய வைத்துக் கொள்ளும். கடவுள் காட்சியின் சமீபத்திற்கு மனதில் சுவிசேஷத்தோடு நாடுகிறீர்கள். அவர் பலவழிகளுக்காக பரிந்துரைக்க முடியாத ஆசிரியர் நடக்கிறார்கள். எல்லா விதத்திலும் கதை போல் சோதிக்கப்பட்டது. ஆபமில்லாத ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். உலகம் படிக்கும் போதுமாக நம்மை நாமே சோதிச்சு சற்றே நாம் தேவ சமூகத்தை மனதாமையோடு பாவங்கள் குற்றங்கள் குற்றங்கள் பிழைகளை அவசியம் தன் பாவங்களை வரைகிறது வாழ்வடையான் அவரை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம். விளக்கத்தை பெறுவார். எனது வறுமை நான் உணர்வை கண்டது என்று ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது பாவனையை ஜனத்தை யாரும் செய்திருக்கிறோம். சர்வ வல்லமை வெளியிடப்பட்டதாக சர்வ வல்லமை மிகுந்த மனைவி காவலுக்கு உங்களுக்கு கட்டளையிடுகிறது. வாழ்க்கை செல்வதற்கான காலத்தை அந்த பரிசுத்தாவின் நிறைவேற்றியும் தந்துள்ளதாக. ஆமென். ஆண்டவரே, நீங்கள் நம் அனைவருடன் 95 சங்கீதத்தை சேர்த்து சொல்வோம். சங்கீதம் 95. கர்த்தரை கிருபையாக பாடி நம்முடைய ரட்சகரை கண்டதை சந்தித்து வருகிறார்கள். இதனுடைய சந்திக்கும் பாடத்தில் செல்வதாக ஆட்டத்தை பாடுகிறோம். கர்த்தரை ஆகியோரும் எல்லாவர்களுக்கும் ஆட்டமாயிருக்கிறார். ஒரு நாடுகளை படத்தை உயர்வும் அவர்களுடைய சகோதரர்களுடைய அழைக்கிறார். Thank you.
முதன்முறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கை கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளேன். ராஜா கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவருடைய அக்கினி சூறையாக்கி போடுவேன். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பரிசுக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள். தீவினை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, அப்பொழுது உடைய வல்லமை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த நாடுகளில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்படுகிற எல்லாம் வேதப்பகுதி எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 முடிய. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 முடிய. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றான் என்பது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேதத்தை வாசிக்க நேர்வை தேவனை மக்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவராய் இருந்து இசைந்த ஆத்மாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையாளர் செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்கள்
தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் விதமான வாசத்தை நிறைவேற்று தேவனே மகத்துவம் உண்டாதாக. வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 23 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 23 வரை. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 76 இருக்கிறது. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திலே ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கற்றுவிட்ட சகல கற்பனைகளின்படியையும் ஞான நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்குள்ளதாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மரியாதையினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்ததியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய மரபின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றார். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக வெளியே சுகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வடதுபக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெறுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் கற்பனை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கருத்துள்ளதாக பெரியவனாக இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் காயும் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியான அநேகரை அவர்கள் தேவனுடைய கட்டத்திற்கு திருப்புவான். பிதாவுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எளியாமையும் ஆமையும் பலமும் தேவனான். அவருக்கு முன்பதாக முன்னே நடப்பான் என்றார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் இளவனாக இருக்கிறேன். என் மனைவி வயது சென்றவனாக இருக்கிறாளே என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாட்களும் நீ பேசக்கூடாமல் உண்மையாக இருப்பான் என்றார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதத்தினாலே ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களுக்கு பேசக்கூடாமல் இருந்தார். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டாருக்கு அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி உண்மையாக இருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான் என்பதே வாசிக்கப்பட்ட கர்த்தருடைய வாக்கியம். வாசகராயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவை பாவங்கள் 376 வசனம். பாவங்கள் 376 ஆவசனத்திற்கு நீங்கள் காரணம் தான் பாவபாவத்தில் இருப்பதை நீங்கள் காரணம் 376 Oh
செய்வோம். இந்த வார்த்தையின் வழியே நான் உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறார். வந்திருக்கிறீர்கள் எல்லாரையும் பரிபூர்ணப்படுத்த இருக்கும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எல்லாம் கேட்கிறாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நாளிலே திருச்சபையின் பிள்ளைகளாக உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வீடுகளில் இருந்தும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்து சபை போதகரைய தமிழ்ச்சியாளர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ண போகிற பகுதி ஆரோனிக் பிளஸிங். ஆரோனிக் மூலமாக திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து மிக வேகமாக நாம் அதை தியானம் பண்ண போகிறோம். இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது திருச்சபைக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காரியத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபியா என்ற ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர் தான் சகரியா என்று சொல்லப்படுகிறவர். தாவீது ராஜா மூலமாக 24 வகுப்புகளாக ஆசாரியர்கள் குறிக்கப்பட்டு தேவாலய பணியை அவர்கள் செய்தார்கள். அதில் 8வது வகுப்பை சேர்ந்தவர் தான் இந்த அபியா என்று சொல்லப்படுகிற வகுப்பை சேர்ந்த குழுவினராக இருக்கிறார்கள். அதிலே சகரியா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியன் அங்கே வருகிறார். அவர் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஆராதனை செய்கிற அந்த நேரத்திலே ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 10வது வசனம், தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக காத்திருந்தார்கள். தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சபையிலே அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பதாக நீங்கள் பார்க்கும்போது அவர் தேவாலயத்தை விட்டு அவர் வெளியே வந்து அவர் பேச முடியாதவராக இருந்தபடினாலே செய்கையினாலே அவர் என்ன செய்தார், அந்த ஆசீர்வாதத்தை சொன்னார் என்று சொல்லி இந்த வசனங்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆராதனை முடிந்த பின்பதாக நம்முடைய போதகர்கள் மூலமாக சொல்லப்படும் போது என் நாமத்தை சொல்லி இந்த போதகர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தங்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகினாலும் நம்முடைய திருச்சபைகளிலே ஆராதனை முடிகிற வேளையில் இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுகிறவர்களாக ஆராதனையை முழுவதுமாக பங்கு பெறுகிறவர்களாக நாங்கள் இருக்கும்போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆழங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு வேகமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னாகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த பகுதிகளில் இருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்திலும் 25வது வசனத்திலும் 26வது வசனத்திலும் நீங்க வாசிக்கும் போது அவருடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்,
அவருடைய நாமம் என்ன என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த கர்த்தர் என்ற இந்த மகிமையான இந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதுனா யாவே என்று சொல்லப்படுகிறது, அதோனாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன? செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே செயல்படுகிறவர். எந்த ஒரு இப்ப மனிதனாக இருப்போம் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் இன்னொன்றை உருவாக்க முடியும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? ஒன்றுமில்லாமலேயே உருவாக்குகிறவர். அவர்தான் நம்முடைய கர்த்தர், அதோனாய் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய காரியமாக இருக்கிறது. அதைதான் நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறீர்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். அதே அதிகாரத்தில் பின்னால கடைசியில் நீங்க வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்னன்னா, இவ்விதமாக தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய கர்த்தர் அதோனாய், ஒன்றும் இல்லாமையிலே உருவாக்குகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், இந்த அதோனாய்க்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இட்டர்னல் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதியும் கிடையாது, முடிவும் கிடையாது என்கிற ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் நீங்கள் வெளிப்படுத்துற விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்கள் வாசிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த ஆண்டவர் தன்னிச்சையாகவே செயல்படுகிறவர், ஆரம்பமும் முடிவில்லாத நித்தியமாக வாழ்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அவர் முதலாவது சொல்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? 24ஆம் வசனத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வதித்து என்ற இந்த வார்த்தை எபிரேயத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பீர்கள் சொன்னால் பாராக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாராக் என்று சொன்னால் முழங்கால் படியிடுதல் என்பது அதனுடைய அர்த்தம். அப்படியானால் நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவாரா? ஆமா, நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகிற ஒரு தேவனாக, நமக்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்துல ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது, ஒரு பிறந்த பிள்ளை இருக்கிறது. அது முதலாவது எட்டுகளை எடுத்து அது அடி எடுத்து வைக்கும் போது ஒரு தகப்பனோ தாயோ நேராக நின்று கொண்டு வாவான்னு கூப்பிட மாட்டார். அந்த பிள்ளைக்கு சமமான நிலையில இவர் முழங்கால் படியிட்டு கொண்டு அந்த பிள்ளையினுடைய அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறதுக்கு அந்த குழந்தைய அவர் அப்படியே கூப்பிடுவார், வா என்று சொல்லி கூப்பிடுவார். அப்படியாக தேவன் தன்னையும் தாழ்மைப்படுத்தி நமக்கு சமமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒட்டகத்தினுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மத்திய தரைக்கடல் பகுதிகள் எல்லாம் அந்த ஒட்டகத்தின் மூலமாக தான் வர்த்தகங்கள் எல்லாம் நடைபெறும். அப்போ இந்த ஒட்டகத்தினுடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா 9 அடி உயரம் இருக்கும். அப்ப இந்த 9 அடி உயரம் இருக்கிற இந்த ஒட்டகத்துக்கு மேலதான் பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கும். அப்ப இந்த பொருட்கள் இந்த ஆசீர்வாதத்தை இறக்க வேண்டும் என்று சொன்னா, ஒட்டகம் நேராக இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை இறக்க முடியாது, அங்க இருக்கிற பொருட்களை இறக்க முடியாது. அப்படியானால் இந்த ஒட்டகம் என்ன செய்யணும்னா, அது முழங்கால் படி இருந்தாதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மகிமையானவர், மேன்மையானவர், உன்னதமானவர். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தன்னை தாழ்த்தின ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த முறைமுறையாக வாசிக்க கேட்ட சங்கீதத்துல 21வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மரிக்கிறார், உயிர் தெழுந்த பின்பதாக அவர் பிதாவினிடத்தில் போகிறார், பிதாவினிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த விண்ணப்பம் என்ன? நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அந்த காரியத்தை வைக்கும் போது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 6வது வசனம், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆசீர்வாதம் ஏன் தேவை? இந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாரா
தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? உன்னை காக்க கடவர். இந்த முதலாவது ஆசீர்வாதத்துல உன்னை கர்த்தர் உன்னை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும், காக்க கடவர் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இது எபிரேய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஷமார் என்று சொல்லப்படுகிறது. ஷமார் அப்படின்னா ஷெப்பர்ட் என்பது அதனுடைய அர்த்தம், மெய்ப்பன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ அவர் எப்படி நம்மை காத்துக் கொள்கிற ஒரு தேவனாக இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுகிறார். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் 1 பேதுருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில நம்முடைய மனது எப்படி இருக்கணும்னா தெளிந்த புத்தியாக இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அடுத்தது எப்படி இருக்கணும்? விழித்திருங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம், அந்த சிங்கத்தினுடைய சத்தம் எழுப்பின உடனே அந்த சிங்கம் இந்த பக்கத்துல இருந்து சத்தம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த சத்தம் எங்க இருந்து தெரியுமா வெளிவரும்? ஆப்போசிட் சைட்ல இருந்து கேட்கும். சிங்கம் இங்கிருந்து சத்தம் கொடுக்கும், ஆனா சத்தம் ஆப்போசிட் சைட்ல இருந்து வரும். அப்ப அங்க இருக்கிற மான் கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும்னா நம்மை மேற்கொள்வதற்கு சிங்கம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி அது நேராக ஓடி வந்து சிங்கத்தினுடைய வாயில மாட்டிக்கிறோம். அப்ப கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று பிசாசுடைய காரியம் சொல்லப்படும் போது எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், எங்க பிரச்சனை உண்டாயிருக்கு, எங்க குழப்பம் உண்டாயிருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த காரியம் என்ன? அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்போ நம்மளை விழ வைக்கலாம், நம்முடைய பலவீனம் என்ன, இதை தேடி அறிந்து நம்மை விழ வைப்பதற்கு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இந்த ஷெப்பர்ட் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்திற்குரிய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஆடுகள் எல்லாம் மேய்ப்பார்கள். பகல் முழுவதும் அந்த ஆடுகளை மேய்த்து விட்டு அங்க இருக்கிற அந்த ஆடுகளுடைய அந்த பட்டி அல்லது இந்த மந்தைகளை அடைக்கிற அந்த இடத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா வெளியில இருந்து உங்களால பார்க்கவே முடியாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மலையோட மலையாகவே இருக்கு. இஸ்ரேல் தேசமே மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு இடம் தான். அப்ப அந்த மலையோட மலையாக இருக்கிற ஒரு காடு பகுதியில ஒரு குகையை உண்டாக்கி அந்த குகைகளுக்கு உள்ளதான் ஆடுகளை அடைப்பார்கள். அந்த குகைக்குள்ளேயே தண்ணீர் இருக்கும், அந்த குகைக்குள்ளே சில ஆதாரங்கள் கூட வச்சிருப்பாங்க. அதனால ஒரு வசனம் சொல்றது உள்ளும் பருவம் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். அப்போ இந்த குகைகளுக்கு உள்ளே அவைகள் அடைக்கப்பட்டுள்ளோம். அடைக்கப்பட்ட பின்பதாக அது ஒரு 75%க்கு அந்த வாசல் முழுவதுமாக முள்ளுகள்னால அடைச்சு வச்சிருவாங்க, முட்களை போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. மீதி இருக்கிற பகுதியில தான் அந்த மேய்ப்பன் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அல்லது இந்த ஆடுகளை சாப்பிடுவதற்கு அல்லது கொள்ளையிட்டு போய்விடுவதற்கு புறப்பட்டு வருகிற இந்த மிருகங்கள் எல்லாம் அந்த ஆடுகளை அபகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை அடித்து புசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மேய்ப்பனை தாண்டி தான் உள்ள போக முடியும். அதனால ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். அப்ப இந்த ஷெப்பர்ட் என்று சொல்லப்படுகிறது காக்க கடவர் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, இந்த தேவனை தாண்டி, இந்த கர்த்தரை தாண்டி, இந்த இயேசு கிறிஸ்துவை தாண்டி தான் நம்ம மேலே அவன் மேற்கொள்ள முடியும். அவர் நம்மை அப்படி காத்துக் கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஷெப்பர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அந்த வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார்? நம்மையும் நம்மை சுற்றிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்களிலும் அவருடைய வேலை அடைப்பினாலே நம்மை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த பிளஸிங் முதல் ஆசீர்வாதம் முடிகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்லும் போது சபையாக இருக்கிற நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆமென் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் சொல்லும் போது ஆமென் ஆண்டவரே
நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்க, நீங்க அதோனாய் எந்தெந்தைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிறேன் ஆமென் என்று சபை சொல்ல வேண்டும். இதுதான் அப்படி திருச்சபைகள்ல 3 ஆமீன் பாடணும். ஆனா நமக்கு எதுக்குமே தெரியல. 3 ஆமீன் பாடணும்னா நம்ம என்ன நினைச்சோம், ஆராதனை முடியும் போது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்படும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சொல்லும்போதும் ஆமென் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய திருச்சபைகள்ல எல்லாம் சொல்லி முடிச்சவங்க மொத்தமா 3 ஆமென் நம்ம பாடிடுறோம். அப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்க, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. 2வது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா 25வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய முகத்தை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம் என்கிற ஒரு காரியம் என்று சொல்லி வரும்போது அதுக்கு பனாவ் என்று சொல்லப்படுகிறது. பனாவ் அப்படின்னா ஃபுல்னஸ், பரிபூர்ணம். அப்ப கர்த்தர் தன்னுடைய முகத்தை தன்னுடைய பரிபூர்ணமான அந்த மகிமையினாலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படும். கர்த்தர் தன்னுடைய முகத்தை அவர் என்ன சொல்றாரு, அந்த பரிபூர்ணத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. ஒரு வசனத்தை நீங்கள் இப்பொழுது எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த பரிபூர்ணத்தினுடைய மகிமை என்ன என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையிலே கிருபை பெற்றோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிபூர்ணத்தினாலே இன்னைக்கு நாம் கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த பரிபூர்ணம், அந்த பிரகாசிக்கப்பட்ட நம்ம மேல அந்த பரிபூர்ணம் பிரகாசிக்கப்படப்படுகிறது. அந்த பரிபூர்ணத்தினாலே, அந்த இயேசு கிறிஸ்து என்ற மேன்மையான பரிபூர்ணத்தினாலே நமக்கு உண்டாகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த பரிபூர்ணமான கிருபையினாலே, அந்த பரிபூர்ணமான நீதியினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்வோமா, ஆளுகிறவர்களாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் தன்னுடைய முகத்தை, அந்த பரிபூர்ணத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம், ஆளுகிறவர்களாக மாறுகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 3வது ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிருபையாக இருக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை என்ற வார்த்தைக்கு அங்கே கனூன் என்ற ஒரு எபிரேய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வாசிக்க கேட்ட அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலன்னு சொன்னால் 6லிருந்து 8 வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8. இந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அவர் மனுஷ ரூபமாக அவர் காணப்பட்டார். பிதாவுடைய வலது பாசத்தில் இருப்பது அவருக்கு கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மையே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாண்டார். தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அவர் நமக்கு சமமாக இந்த உலகத்துல அவர் வெளிப்பட்டார். இதுக்கு பேர் தான் கிருபை. நான் ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவர் மகிமையான ராஜாதி ராஜா. அவர் அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு எனக்கு சமமாக தன்னை வெளிப்படுத்தின தேவனுக்கு பேர் தான் கிருபை என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. உங்களுக்கு புரியுமா சொல்றேன். இந்த நீங்க வேலை பார்க்குற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஓனர் உங்களோடு கூட வந்து அமர்ந்திருந்து பேசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மகிமையாக இருக்குமோ, அதை போலதான் அந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சமமாக அவர் வெளிப்படுத்துகிறதுக்கு பேர் தான் கிருபை. தேவன் அப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் ஆளுகிறவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு எப்பொழுதும் பிரசனத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிற கிருபை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நீங்க
நீங்க கேட்கும் போது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மெய்யாகவே மாறும். இப்பொழுது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ஆமென் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். மூன்றாவது ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி, பிரசன்னம் அப்படின்னு சொன்னா நாசோ என்பது எபிரேய வார்த்தை. அப்போ பிரசன்னமாக்கி என்ற வார்த்தையுடைய காரியம் நாசோ அப்படின்னா நம்மை லிஃப்ட் அப் பண்றது, தூக்கி அவருடைய முகத்துக்கு நேராக வைப்பது, சமமாக வைத்து நம்மை தூக்கி பிடிக்கிற ஒரு தேவன். அவர் எப்படியா தன்னுடைய முகத்துக்கு முகமாக வைத்து அவர் என்ன செய்கிறவர், நம்மை மகிமைப்படுத்துகிறவர். நாசோ அப்படின்னா நம்மளை தூக்கி அவர் முகத்துக்கு முகமாக வைத்து பார்த்து பேசுகிறவராக. மோசே குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அவரோடு கூட என்ன செய்தாரா, முகமுகமாய் பேசினார். பின்னால் வசனம் ஒரு முகத்தை கண்டதில்லைன்னு சொல்லி. ஆனா அதுல மோசே ஜெபம் போது எப்படி ஜெபம் பண்ணிருப்பாருன்னா, என்னுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை பார்க்க ஒருவனும் ஜீவனோடு இருக்க முடியாது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், நம்மோடு கூட முகம் முகமாக பேசுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிரசன்னமாக்குகிற, தன்னுடைய முகத்தை அவர் பிரசன்னமாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஒரு வசனத்துல நீங்க வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதே அந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கொடுக்கிற கர்த்தர், ஷாலோம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக அது குறிக்கப்படுகிறது. இந்த ஷாலோம் என்ற வார்த்தைக்கு இளைப்பாறுதல் என்பது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இந்த இளைப்பாறுதல் என்கிற இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன். தேவனுடைய சமூகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகுகிறதாக இருக்கிறது. சமாதானம் என்பது இளைப்பாறுதல் என்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. யோசுவாவினுடைய யுத்த காலம் முடிந்த போது தேசத்திலே சமாதானம் உண்டாயிற்று. இந்த சாலமோனுடைய ஆட்சி காலங்கள் முழுவதும் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக குழப்பத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போக வந்தேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமே நான் கொடுக்கிறவர் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, நீ இந்த ஷலோமுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கிறதுன்னா, இழந்து போனவைகள் எல்லாம் திரும்ப கொடுக்கிற கர்த்தர். இத்தனை நாட்களும் ஒருவேளை இந்த கொரோனா என்ற இந்த வியாதினாலே உலகம் முழுவதும் முடங்கி போயிருக்கிறது, தொழில்கள் எங்கேயுமே கிடையாது, வேலை பார்த்தாலும் பாதி சம்பளம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன, நீ இழந்து போன இந்த காரியங்களை நான் இரண்டத்தனையாக திரும்ப தருவேன். யோபுனுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபுக்கு முன்னால இருந்த காரியங்களை விட இப்பொழுது இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்கள் பல விதமான கவலையோடு இருக்கலாம், அல்லது கஷ்டத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். நீங்க எவைகளெல்லாம் இழந்து போனீர்களோ, எவைகளெல்லாம் உங்களை விட்டு கடந்து போய்விட்டதோ, அவைகளை கர்த்தர் திரும்ப தருகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஷலோம் என்ற வார்த்தையினாலே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டளையிட கடவர். உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையிடப்பட கடவர் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேயாஷம் என்ற ஒரு வார்த்தை இவரைய வார்த்தையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேயாஷம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, காட்டு வெள்ளத்துல ஒரு மனிதன் அடிக்கப்படும் போது அவனை நிலைநிறுத்துகிறார்கள். எந்த ஒரு மனுஷனாலும் காட்டு வெள்ளத்துல நிற்கவே முடியாது. ஒருவேளை சாதாரணமா தண்ணி போயிட்டு இருக்கு, ஒரு ஆத்துல தண்ணி போதுனாலும் கூட அந்த ஆற்று தண்ணீரோடையே சேர்ந்து போய் வெளியேற முடியும். ஆனால் காட்டு வெள்ளத்துல உள்ள போய் நிற்கவே முடியாது, உங்களால வெளியேறவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், காக்க கடவர் என்பதனுடைய அர்த்தம் வேயாஷம் என்பது. அந்த வேயாஷத்தினுடைய அர்த்தம் என்ன, இந்த காட்டு வெள்ளம் உங்களை சுழட்டி அடித்துக் கொண்டு போகிற சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும்
உங்களை நிலைநிறுத்துகிற கர்த்தர். உங்களுடைய பல சூழ்நிலைகள்ல நீங்க நிக்க முடியாம தடுமாறி திகைத்து கலங்கி போயிருக்கலாம். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இதுதான், நான் உங்களை நிலைநிறுத்துவேன். இந்த சூழ்நிலையில நான் உங்களை நிலைநிறுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து என்னுடைய ஜனங்களுக்கு நான் சொல்கிற ஆசீர்வாதம் இது என்று சொன்னார். இன்னைக்கு திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை நிலைப்படுத்துவேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த சூழ்நிலைகளை பார்த்து இனி இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. காத்து கடவுள், நீங்க காட்டு வெள்ளம் அடித்துக் கொண்டு போது போல ஒரு சூழ்நிலையில நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்களை சீர்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி காமிச்சு கொடுக்கணும். எங்களை நேசிக்கிற அன்பர்களே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்குகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிடுகிறது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை ஊழியக்காரர்கள் திருச்சபையினுடைய போதகர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது அப்படியே நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, இன்றைக்கும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக இந்த வார்த்தைகளை ஆமென் என்றும் ஆமென் என்றும் இவர்கள் மேலே ஒளியப்பட்ட போகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீ ஆண்டவரை ஒன்றுமில்லாமையிலே உருவாக்குகிறவரும் நித்திய காலமாய் வாழ்கிற அந்த மகிமையின் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்து இந்த திருச்சபையில் இந்த ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் இவர்களோடும் இவருடைய குடும்பத்தோடும் இவருடைய பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறது. எல்லா துதியும் கனம் மகிமைக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருச்சபையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் திருச்சபையார் அனைவரும் இந்த மனமேல் கோயிலாக முதல் ஆராதனை ஆயிரம் மற்றும் கமிட்டி அலுவலகம் சார்பிலே அன்பில் வாழ்ந்து வருகிறோம். இன்றும் நம் மத்தியிலே தேவனுடைய சிறப்பு செய்தியை பகிர்ந்த சகோதரர் ஜெபசீலன் அவர்களுக்கும் அவர்கள் துணையாளர் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக காட்சியில் யாரும் கேள்விப்படுகிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்திலே நாட்கள் அறிந்தமாக நம்முடைய திருச்சபை ஆராதனை முறைகளில் அரசுடைய விதிமுறைகளை பின்பற்றி ஆண்டோடைய பிரதானத்தினாலே இந்த ஆயுதமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேக உற்சாகமாக கலந்து கொள்கிறீர்கள். ஒரு சிலர் கடந்த கால சூழ்நிலைக்கும் நீங்கள் குறித்து தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இறுதி மாதத்தினுடைய இறுதி ஞாயிறாக இருப்பதினாலே
அது புதிய ஆராதனையாக நடைபெறும். சபையாளர்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். அந்த புதிய ஆராதனை சிறப்பு பாடல்கள் உண்டு. எனவே நீங்கள் அனைவரும் உடைய பாடல் புத்தகங்களை மற்றும் வேதாகமும் மற்றுமாக நீங்கள் ஜெப புத்தகங்களை நீங்கள் தனியாக கொண்டுவரும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். திருப்பூரை சேர்ந்து சகோதரர் டேனியல் பாலவர்கள் நம்முடைய மத்திலே தேவனுடைய செய்தியை பயிர்ந்தளிப்பார்கள். ஏற்கனவே நம்முடைய ஆராதனை முறைகளை குறித்து பல்வேறு முறைகளை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். ஆலய ஆராதனைக்கு பிறகு தயவு செய்து யாரும் கூட்டம் போட வேண்டாம், யாருக்கும் கைவிட்டு வேண்டாம், உடனடியாக கலந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுடைய ஆராதனைகள் குறித்த விளக்கங்களை வருகின்ற வாரங்களிலே நம்முடைய ஆயிரவர்களை முடிவு செய்து கொண்டு சபையாருக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கேரளம் மற்றும் இல்ல சந்திப்பு இது குறித்தான விவரங்கள் உங்களுக்கு வருகின்ற வாரத்திலே நாட்களில் புரோகிரமாக வழங்கப்படும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வாரம் திருநாள் மற்றும் திருநாள் காண்கிற அறிவிப்பும் அதற்கு திருச்சியின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய திருச்சியின் சார்பிலே மனமார்ந்தே நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். திருமணி நமது திருச்சியை சேர்ந்து திரு கடராஜ் அவர்களின் மாறி செய்தி இந்த ஜெயகிறிஸ்து ஆத்தும் சிஎஸ்சி ஜெயன் சர்ச்சை சேர்ந்து காலேஜ் சகோதரர் ஜான் கேள்விமாறன் செல்வர் ஜே நெல்சன் பாராஜ் பெருங்காட்சி திருமணம் செய்யப்பட்டுள்ளார். இவருடைய பரிசுகளின் வாழ்வில் செய்யப்படாத ஞானங்கள் காரணத்தால் அதை எடுத்துமாக பெரியப்படுத்தப்படுகிறீர்கள். இது இவர்கள் இரண்டாவது திருமணம். மனுஷர் உலகத்தை உங்கள் வெளிச்சம் அவர்கள்
வாழ்க்கை நன்மைகளாக ராஜா காலங்கள் நிறைவாக இருக்கின்றோம் வெகுநாம மைக்காக இந்தியாவை பயன்படுத்துகிறார் சபையாருக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பு. நம்முடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு புதிதாக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் உங்கள் அருகில் உள்ள வாக்குச்சாவடிகளிலே நடைபெற்று வருகிறது. நேற்றும் இன்றும் நம்முடைய அரசு அறிவித்தபடியாக நடைபெற்று வருகிறது. அதே போல வருகின்ற டிசம்பர் மற்றும் 11ஆம் தேதி 12ஆம் தேதியும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்க்க விரும்புவோர், இல்லை திருத்தம் செய்ய விரும்புவோர், இல்லை நீக்கம் செய்ய விரும்புவோர், நீங்கள் உங்கள் அருகில் உள்ள அந்த வாக்காளர் தேர்தல் நடைபெறும் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் சென்று ஆதார் அட்டை மற்றும் பிறந்த நாளுக்குரிய அட்டைகள் மட்டுமான உங்களுடைய அந்த அட்ரஸ் ப்ரூஃப், ரெசிடென்ஸ் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து நீங்கள் அதை சேர்த்து கொள்ளும்படியாக உங்கள் அறிவிக்கிறோம். சபையார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான அறிவிப்பு அலுவலக பிரச்சனையை அருள்பாட்சி ஆய்வாளர்கள் கடந்த வாரத்திலே ஏற்கனவே பல ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய பாதுகாப்பு மற்றும் வந்தவர்கள் மசூதி போர் சேர்த்து அவர்கள் அமைச்சிருக்காங்க. அவர்கள் சிலருக்கு மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டு சிகிச்சை பலனிச்சு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அவர்கள் உடலிருந்து 1000 அவர்கள் சிகிச்சைக்காக அவர்களுக்கு அனுப்புவதற்கு மக்களுக்காக செலுத்ததை தொடர்ந்து ஜனங்கள் கூலி கட்சிங்க கொரோனா காலகட்டத்தில் இதற்காக 2 இடம் ஆயர்கள் திருமணத்தில் பணியாற்றுவது 2 இடம் ஆயர்கள் நம்ம எதிர்வதற்கு ஒரு மிகுந்த பெரிய இடம் செய்யப்பட்ட காரியங்கள் ஊழியர்களுக்காக செய்வது உங்களுடைய காரணங்கள் இந்த காலத்துக்காக ஆயவர்கள் ஜெயித்து தொடர்ந்து அதுக்கு பொருளாட்சி ஆய்வுகளுக்காக நியமனத்திலே அவருடைய இந்த நாளைய சுவாமி கட்டுப்பட்ட பிரகாரமாக நாங்கள் நாங்கள் வேலை உண்மை நோக்கி பாடும் சுவாமி கிட்டாத காரியங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய அவருடைய சூழ்நிலையிலே நடக்கும்போது இவரே சுவாமி நீங்களுக்கு எல்லாரும் பொதுவானவர்களாக இருக்கும் சுவாமி. இந்த ஒன்றுக்கும் தொடர்ந்தாலும் எல்லாவற்றுக்கு தொடர்புடைய உணர்வுகளால் இருந்து தெரிவித்துள்ள அவர்கள் எல்லாருக்கும் மேலான தேவ சமாதான எதிரே நிரப்பம் வச்சு கிறிஸ்துக்களை மகிழ்ந்தவர்கள் பாக்கியவார்கள் அப்படியானவர்கள் சில கேள்விக்கு ஓய்வுவார்கள் சொல்லி எழுதி சொல்றாங்க. சுவாமி விட்டு சென்ற குடும்பங்களை எதிர்பார்த்த விசேஷமாக அவருடைய அவருக்கு அருள்ராஜனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் விசேஷமாக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி அவர்களை நோக்கி பார்க்கலாம். இன்னும் சுவாமி அவர்கள் குடும்பத்தில் பணியாற்றி அவரே அப்படியானவர்களை ஊழியத்தை செய்து அவரை சென்ற நிதி ஆட்சியராக சென்ற அவருடைய தோழர்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் விசேஷமாக பேசுகிறோம். இந்த நாளிலே அவருடைய எல்லாமான அவருடைய ஆயிரங்களுக்கு மத்தியில் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற இன்னும் மொத்தமான ஊழியர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி அவர் எல்லாரையும் அவரை நோக்கி பார்த்தவர்களை அனுபவ பாதுகாப்பினாலே பராமரிப்பினாலே அனுபவ தெய்வீக வல்லமையாளர்கள் தொடர்ந்து அவர்களை ஊழியத்தை செய்ய அனுபவ திருச்சியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கிணியாக அனுபவே அனுபவியான யாருக்களை அழித்துக் கொள்கிற அடியாக நடந்தவர்களாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி அவருடைய பூமியிலே ஒன்றுடைய வல்லமைக்கு மேலான காரியம் எதுவும் கிடையாது. சுவாமி நீ அனுபவை அனுபவை உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அனுபவை அனுபவை பலர்ந்திருந்த ஜனங்களை அனுபவை திரும்ப செய்வதற்கான அனுபவை ஒரு சூழ்நிலையாகவே ஒரு சிற்றியாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டு சுவாமி சிற்றிக்கு நாங்கள் அஞ்சி தகவலே எதிர்பார்க்கிறோம். அன்றாவுடைய பாதுகாப்புடைய பராமரிப்புகளுக்கு தேவை சொல்லி செலுத்த ஜனக்கூட்டங்களா திருமணங்களாக திருமணமாக உங்களை நோக்கி எழுதுவதை
நோக்கி பார்க்க ஒருவரும் நீ கைவிடுவது உண்மை சுத்தமாய் நாங்கள் தேடி உலகத்துக்கு சாட்சியாளர்கள் உதவி செய்ய வேண்டும். மீண்டும் மனுஷமாக இயேசு கிறிஸ்து அர்ப்பணிச்சிருக்கிறோம். சிறந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தாமே இருக்கிறோம் தாமே இருக்கிறோம் நம்மளுக்கு தாமே நாம் சொல்லுதா விராதா Yeah.
சகலமான விண்ணப்பத்தையும் சார்ந்து முடிவுரைகளுக்கு பரிந்துரை சிறப்புகரமாய் நன்மைகளை கற்பனையாக கண்டிருக்கிறார். ஐக்கிய பகுதியாக ஜெயிக்கிறோம் அதை நீக்கி பங்குச்சு ஆசிர்வாதத்தை சொல்லித்துள்ள கற்றுக்கொள்வார். துதிகரமாக எல்லாம் நம்ம செலுத்துகிறோம். இப்ரேஸ் கிறிஸ்துவின் வழியாக சமாதானத்துடன்